இன்று இரவு அப்படின்றத டுடே நைட் அப்படின்னு சொல்லாதீங்க. மாறாக டுநைட் டுநைட் அப்படின்னு சொல்லுங்க. நேற்று இரவு அப்படின்றது எஸ்டர்டே நைட் அப்படின்னு சொல்லாதீங்க. மாறாக லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லுங்க. அதுபோல் நேற்று மாலைன்றத லாஸ்ட் ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம். இன்று காலைன்றத டுடே மார்னிங் அப்படின்னு சொல்லாதீங்க. மாறாக திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லுங்க. இன்று மதியம்ன்றத திஸ் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லுங்க. டுடே ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லாதீங்க. இன்று மாலை அப்படின்றத டுடே ஈவினிங் அப்படின்னு சொல்லாதீங்க. மாறாக திஸ் ஈவினிங் அப்படின்னு சொல்லுங்க. கடந்த வருடம் அப்படின்றத லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடம் அப்படின்றத திஸ் இயர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வருடம் அப்படின்றது நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லலாம். நாளை காலை அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கீழே காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இது போன்ற பல லெசன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.